கோகனட் வாட்டர், தேங்காய் தண்ணி. இதை வந்து நம்ம லைட்டாக புளிக்க வச்சு, லெமன் போட்டு புளிக்க வச்சு ஒரு வாரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா அதுதான் வினிகர், கோகனட் வினிகர். ஆப்பிள் சிடர் வினிகர்னால் ஆப்பிளை வந்து கட் பண்ணி அதில் லெமன் புழிஞ்சு உள்ளே வச்சிட்டோம்னா புளிச்சு போயிடும். அந்த தண்ணி தான் நமக்கு வினிகர்னு சொல்கிறது. பொருள் கெட்டு போகாமல் காப்பாற்றுறதுக்குள்ள வினிகர். இப்படியா ஹோம்மேடு வினிகர் பாருங்கள், கோகனட் வாட்டர். இதில் கூட நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிட்டால் நல்ல நேச்சுரல் சோர்ஸு. இதையும் கூட நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். அமிர்தம் மாதிரி, சிவதீர்த்தம். நெக்ஸ்ட்டு நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு, கஞ்சி போரிச். இதில் 2 சால்ட்டு போட்டு ஆற்றி குடித்தோம்னா ஹார்லிக்ஸை விட பெஸ்ட்டு நியூட்ரிஷியஸ் ஃபுட். என்னோடய ஆரோக்கியத்தின் ரகசியம் கஞ்சி. இது சாப்பிட்றது தலைவேதனைக்கு நல்லது, வயிற்று பசிக்கு நல்லது. பயங்கரமாக பசி எடுக்கிறப்ப டக்குன்னு இதை சாப்பிட்லாம். ஜுரத்துக்கு கஞ்சி ஆகிட்டு லெமன் தொட்டு சாப்பிட்லாம். இந்த ரைஸில் எக்கச்சக்க நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. இதை வந்து ஃபேஷியலுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ கஞ்சி எடுத்து அதை அப்படியே கொஞ்சம் கூலானதுக்கப்புறம் ஃபேஸில் அப்ளை பண்ணி எடுத்து போட்டாக்கா நல்ல ஃபேஷியல் ஐட்டம்ஸ். சியர்ஸ். டெலிஷியஸ். இருக்கிறதுலே சூப்பர் சாதனம். இதில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் நறுக்கி போட்டு கொஞ்சம் மிளகு ஜீரகம் போட்டு சூப்பு மாதிரி பண்ணிடலாம். பெப்பரு, ஜீரகம், கொஞ்சம் கரம் மசாலா, 2 க்ரீன் பீஸு, எல்லாம் பாயில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதில் போட்டால் எக்ஸலண்ட் வெஜிடபிள் சூப்பு. கடையில் அது வாங்குறதுன்னா 60 ருபீஸ் ஆகும் பொடிக்கு. கார்ன்ஃப்ளவர் சேர்த்து பண்ணுறது. இது நம்ம நேச்சுரலாக கஞ்சியில் பண்ணலாம். சுட சுட கஞ்சியில் பண்ண ஃப்ரெஷ்ஷு சூப்பு ரெடி. இதில் ஃபேஷியல் பண்ணலாம். இதில் சோப்பு தயாரிக்கலாம். கட்டியானதுக்கப்புறம் ஹல்வா மாதிரி பண்ணிடுறாங்க. இந்த கஞ்சி எடுத்து அதில் சுகர் சேர்த்து நெய் போட்டு வானிலையில் வச்சு கிண்டிக்கிட்டே இருந்தால் ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளார அந்த சுகரும் நெய்யும் சேர்த்து ஆட் பண்ணி இந்த கஞ்சியும் கூட ரைஸ் ஹல்வா பண்ணலாம். ஸோ கஞ்சி இனிமேல் வேஸ்ட் பண்ணாதீங்க. டோன்ட் வேஸ்ட் போரிச் ரைஸ் வாட்டர். பெஸ்ட்டாக இருக்கும். ரைஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை விட இதை பயிரிட்ட விவசாயிக்கு என்னோடய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். விவசாயிகளே, நீங்கள் மண்ணில் கடந்து கஷ்டப்பட்டு உண்டாக்கின ரைஸ்லேருந்து நாங்கள் ஏதோ அருமையான சுவையான சாப்பாடு சாப்பிட்றோம். நன்றி விவசாயிகளே, தெய்வங்களை, காக்கும் தெய்வங்களை. ஸோ இதில் என்னென்ன டிப்ஸ் சொன்னேன்? ஃபேஸுக்கு வாஷ் பண்ணிக்கலாம். பின்ன இதில் சோப்பு தயார் பண்ணலாம். 2 ஸ்பூன் கஞ்சி போட்டு சோப்பு தயார் பண்ணிக்கலாம். அது பகரம் அரிசி மாவும் போட்டுக்கலாம். இதில் ஹல்வா பண்ணலாம். சுகரும் நெய்யும் போட்டு ஏலக்காயெல்லாம் போட்டு சட்டியில் வச்சு வரட்டிக்கிட்டே இருந்து வட்டிச்சு எடுத்தால் லேகியம் போல் ஆக்கினா ரைஸ் ஹல்வா. பொடியாக கட் பண்ண வெஜிடபிள்ஸ் 2 போட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும். அந்த வெஜிடபிள்ஸ் வேக வச்சுட்டு அதை அப்படியே சாப்பிடண்டா. அதை அப்படி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த கஞ்சி மாத்திரம் அதில் சுவாது சேர்க்கறதுக்கு பச்சை மிளகா, பெப்பர், ஜீரகம், கொஞ்சம் கரம் மசாலா, பீன்ஸு, கேரட்டு, மல்லி இலை எல்லாம் போட்டுட்டு அதை வந்து கொஞ்சம் பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ரைஸ் பசி வேலையில் இருக்கிற பூரி சப்பாத்தியை விட பெஸ்ட்டு சாதனம். ஈஸிலி டைஜஸ்டபிள். வயசானவங்களுக்கு நல்லது, குழந்தைகளுக்கு நல்லது. தேவாமிர்தமாக இருக்குது. இதே பழங்கஞ்சின்னு சொல்லிட்டு வெங்காயம் வச்சு சாப்பிட்லாம். அதோட சூப்பர் ஃபர்மெண்டேஷன் ஆனது. அந்த வீடியோ நான் போடுறேன். பழைய சாதம் எப்படி இருக்குன்னு காமிச்சு தரேன். நல்லா பசி. காலையில் 2 டான்ஸும் கழிச்சிட்டு இந்த கஞ்சி சாப்பிடும்போது எனர்ஜி. மோர் தேன் ஹார்லிக்ஸ், மோர் தேன் பூஸ்ட், மோர் தேன் எனிதிங். நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடிய நம்ம விவசாயிகள் நமக்காக தயார் பண்ணின உன்னதமான அரிசி சாப்பாடு. நன்றி.